பொய் சொல்ல மாட்டேன் குருஜி. மூலஸ்தானத்தில் புறப்பட்டான் சுவாமி. வரப்போறான் இப்போ. கண்ணல் வருகின்ற நேரும் எங்கள் கண்ணன் வருகின்ற நேரும் எங்கள் கண்ணன் வருகின்ற நேரும் கண்ணன் வருகின்ற நேரம் கரையோரம் என்றால் கண்டு கொழுத்தது பாரும். கண்ணல் வருகின்ற நேரம் கரையோரம் என்றால் கண்டு கொழுத்தது பாரும். அந்த காலத்திடை மோன குயில் ஓசை கிடையாதென தரமான ஓசை கேளும். போன ஆதி எல்லாம் கூட மீளும். அந்த காலத்திடை மோன குயிலோசி கிடையாதென தரமான குழலோசி கேளும். போன ஆதி எல்லாம் கூட மீளும். போன ஆதி எல்லாம் கூட மீளும். சுவாமி வரபோது என்ன ஆறுது தெரியுமா? செல்ல செல்ல நம்மிட்டோடும் செல்ல செல்ல நம்மிட்டோடும் நதி பாடும் வனம் தங்கி தங்கி சூழன்ற செல்ல செல்ல நம்மிட்டோடும் நதி பாடும் வனம் தங்கி தங்கி சுழன்றாடும். வனம் தங்கி தங்கி சுழன்ற பாரத தேசத்துல இந்த குருவாயூர் பண்ண புண்ணியம், இந்த கேரள தேசம் பண்ண புண்ணியம் சத்தியமா ஒப்பனான வேற எந்த தேசமும் பண்ணல. நான் பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்லேன் பொய் சொல்லேன் எங்கள் கண்ணன் இன்றி வேறு இல்லேன். சுவாமி மதுரையில பிறந்தான். ராத்திரியோட ராத்திரியா கோகுலம் போனா. பிருந்தாவனத்துல சுவாமி லீல பண்ணினார். இந்த பிருந்தாவனத்துல ஒரு 10-15 மரங்கள் இருக்கு, விருட்சங்கள். சுவாமி ஒவ்வொரு மரமா ஏறி ஏறி குதிப்பினான். ஆகையினால சில மரங்கள் வளர்ற பொழுதே கிளைகளை பூமி அளவுக்கு தாழ்த்தி கொண்டு வளருகின்றன. ஏன்னா சுவாமி சின்னவன், 3 வயசு குழந்தை. மேல தாவ முடியுமோ முடியாதோன்னு கிளைகள் கீழே தாழ்ந்து வளருகின்றன. ஒரு 10-15 மரம் தான். சுவாமி பிருந்தாவனத்துல விளையாடினே தவிர கடைசியில் அவன் எங்க வந்து சேர்ந்தான் தெரியுமோ? இந்த குருவாயூருக்கு வந்துட்டான். அப்ப இந்த கேரள தேசம் பார்த்துதான் மதுரையில பிறந்த பகவான் கொஞ்ச காலம் அங்க இருந்துட்டு கடைசியில இந்த சரீரத்தை பூமியில போடுறதுக்கு தீர்மானம் பண்ணினான் சுவாமி. ஒரு மரத்து மேல ஏறி அமர்ந்து கொண்டார். இலைகளுக்கு மத்தியிலே தன்னுடைய திருவடிகளை நீட்டினார். எங்கோ வேட்டையாட வந்த ஒரு வேடனுக்கு அது தெரிந்தது. இது ஏதோ புறா ஒன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணி ஒரு அம்பு எய்தார். சுவாமி காலில் அது பட்டது, கீழே விழுந்தார். இது சுவாமி பண்ணின திருவிளையாட. எல்லாரையும் கூப்பிட்டார். யாதவர்கள் அனைவரும் வைகுண்டம் போய்விட்டனர்.
இப்ப நானும் வைகுண்டம் போறேன். எல்லாரும் அழுதாளாம். இப்பேற்பட்ட திவ்யமான இந்த அழகு ஸ்வரூபம் அதரம் மதுரம், நயனம் மதுரம், கமனம் மதுரம், பிரமிதம் மதுரம், சலிதம் மதுரம், வேணு மதுரா, எல்லாமே மதுரமா இருக்கிற பகவானே, எங்களை விட்டு நீ போக கூடாது. சுவாமி கருணை பிறந்தது. ஒரு காரியம் பண்ணுங்க, இந்த சரீரம் தேவகி வயிற்றிலே பிறந்தது. இதை நான் சின்னதா ஆக்கி கொடுத்து விடுறேன், கொண்டு போய் பூலோகத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டு போனோம். சுவாமி தேவலோகத்திலிருந்து பிரகஸ்பதியை கூப்பிட்டான். குரு வந்தான். ஆஞ்சநேயருடைய அப்பா வாயு பகவானை கூப்பிட்டார். வாயு வந்தார். இந்த சரீரத்தை கொண்டு போய் உங்களுக்கு எங்க தோன்றதோ அங்க கொண்டு பிரதிஷ்டை பண்ணு போன. இந்த கேரள தேசம் பண்ண புண்ணியம், அந்த குருவும் வாயுமா சேர்ந்து எந்த தேவகி வயத்தில் பிறந்த சுவாமியினுடைய திருவுருவம் உண்டோ அதை கொண்டு பிரதிஷ்டை பண்ணினா அன்னையிலிருந்து தான் இருக்கு குருவாயூர்னு பேரு. மூலஸ்தானத்தில் இருக்கிற பகவான் கல்லுல பண்ணின பகவான் நினைச்சு ஏமாந்து போகாதீங்கோ. சத்தியம் பேசுறேனா, எந்த தேவகி வயத்துல சுவாமி அவதாரம் பண்ணானோ அந்த ரூபதாயா உள்ள இருக்கு. அது கல்லு இல்ல, அது சிலை இல்ல. இந்த ஊருக்கு நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த தடவை வரணும்னு தோணித்து. தனியா போகக்கூடாது, கோஷ்டியோட போகணும்னு ஆசைப்பட்டேன். முதல்ல ஆச்சாரியனை தரிசனம் பண்ணணும். காலையில காலடிக்கு போனேன். ஆச்சாரிய தரிசனம் ஆச்சு. இங்க வந்தேன். இங்க உள்ளவா எல்லாரும் என்ன பயமுறுத்தினா. குருஜி கோயிலுக்குள்ள அசாத்திய திறக்கு கூட்டம், அங்க பஜனை பண்ண முடியாது. உங்க பஜனைன்னா ஆயிரக்கணக்கான பேர் வருவாளே, அங்க இடமே இல்லை. அதுல கோயிலுக்கு வெளியில ஒரு மண்டபம் இருக்கு, அங்க ஏற்பாடு பண்றோம்னா. சொன்னது வேற யாரும் இல்லை, கோபால கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனுடைய தலத்துல இடமில்லை, வாசலுக்கு போன்னு சொன்னார் இவர். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இந்த குருவாயூர்ல எங்க இருந்தாலும் அவனுடைய சன்னதி. அது ஆலயத்துக்குள்ள மட்டும் சன்னதி இல்லை, இந்த குருவாயூர் கஷேத்திரத்தில் தெருவுக்கு தெருவு, மூலைக்கு மூலை அவனுடைய சன்னதி. ஆகையினால நான் எங்க ஒன்னாலும் பஜனை பண்ணுவேன். என் சுவாமி என்ன தேடி ஓடி வருவான்னு சொன்னேன். அரை மணிக்கெல்லாம் இந்த நிர்வாகஸ்தர் ஓடி வந்தார். வெளியில ஏற்பாடு பண்றது கஷ்டம் சுவாமி, உள்ளேயே வச்சுக்கிறோம். என்ன கோபாலான்னு என்ன குருவாயூரப்பனுக்கு பொறுக்குமோ, என்ன வெளியில அனுப்பு, உள்ள கூப்பிட்டார். இது என்ன கதை சொல்லல, அனுபவம் ஐயா, அனுபவம். இன்னும் சில பேர் சொன்னா, குருஜி தரிசனம் பண்றது ரொம்ப கஷ்டம். அது வேற, லட்சோப லட்ச ஜனங்கள் இருப்பா. ஆகினால் காத்தால 8 மணி வரையில் நடைய திறந்திருப்பா. எப்போ சௌகரியமோ அப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னா. நான் சொன்னேன், மெனக்கட்டு என்ன தபோவனத்திலிருந்து இங்க இழுத்தவன், அவனுக்கு எனக்கு எப்படி தரிசனம் கொடுக்கணும் அவனுக்கு தெரியும் சொல்லிவிட்டேன். உள்ள வந்தேன். அங்க பாராக்காரர்கள் நிற்கிறார்கள், காட்சி சொக்கா போட்டு என்ன நிறுத்தி விட்டான் வெளியில. சரி, குருவாயூரப்பன் ஸ்பெஷலா அழைக்க போறான் போட்டுக்குன்னு பேசாம இருந்தேன். அவர் பேர் என்ன? சுப்பிரமணியம். திருமாலுடைய மருமான இல்லையா சுப்பிரமணியம்?
திருமாலுக்கு மாப்பிள்ளை இல்லையா சுப்பிரமணியம்? மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்தா மாமனார் சும்மா இருக்கணும், மரியாதை போயிடுமே. உள்ள விடுறான்னா காக்கி சட்டை உள்ள விட்டு விடுத்தோம். நேர உள்ள வந்தீங்க, சத்தியம் பேசுறேன் கோபாலகிருஷ்ணனை வச்சுண்டு. சன்னதியில ஒரு பய இல்ல, நாங்க 4 பேர் தான். ஏகாந்த தரிசனம். அப்பேற்பட்ட பகவான் இப்ப வந்துட்டு இருக்கான். அவன் வரும்போது என்ன ஆறுது? சல்ல சலனமிட்டோடு சல்ல சலனமிட்டோடு. என்ன வேடிக்கை! நம்ம சாக்கியார் ராஜன் இருக்காரு, எனக்கு இன்னொரு புள்ள, அது இந்த ஆஞ்சன் கொடுத்துட்டு போன புள்ள நேத்து. அவர் வந்து என்ன சொன்னார்? குருஜி நீங்க குருவாயூருக்கு வான்னு சொன்னேன், முடியுமோ முடியாதோன்னு பார்த்தேன், எப்படியோ வந்துட்டேன். எப்படியாவது தரிசனம் பண்ணணும் போனேன், தரிசனம் கிடைச்சது. ஆஹா தரிசனம் கிடைச்சதுன்னு ஒரு மமகாரம் வந்தது. 2 பக்கம் உள்ள கூட்டம் என்ன சாண்ட்விச் மாதிரி நெசுக்கி விடுத்து, பயந்து போனேன். அவர் உடம்பு தாங்கும். இப்பதான் 60 ஆச்சு, அதுக்கு மேல ஆனா நம்ம கதி என்ன நினைச்சேன். சுவாமி பார்த்த, நீ சாண்ட்விச் இல்லடா, இந்த சாண்டிலேயே விச்சுகளை விரட்ட மாட்டா நீ என்று சொல்லி ஏகாந்தமா தரிசனம் கொடுத்த.